11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் தற்போது வெளியாகி இருக்கின்றன. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சங்கரன். 11ஆம் வகுப்பு மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு சற்று அதிகரித்திருக்கிறது. மொத்தமாக எத்தனை சதவீத மாணவர்கள் இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள்? முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். அண்மையில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு என்பது நடைபெற்றது. இதனுடைய முடிவுகளை தேர்வுத்துறை இயக்குனர் திரு சேதுராமவர்மா தற்போது சென்னையில் வெளியிட்டுள்ளார். தேர்வெழுதிய 8,11,172 மாணவர்களில் 7,39,539 மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த தேர்ச்சி விழுக்காடு என்பது 91.17 இருக்கிறது. கடந்த ஆண்டு இது 90.93 விழுக்காடு என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது ஏறக்குறைய ஒரு விழுக்காடு அளவிற்கு தேர்ச்சி சதவிகிதம் அதிகரித்திருக்கிறது. அதே நேரத்தில் இந்த பொதுத் தேர்வில் 71,633 மாணவர்கள் தோல்வியடைந்திருக்கிறார்கள். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை பொறுத்தவரை முந்தைய அதிமுக ஆட்சியில் அறிமுகம் செய்யப்பட்டு 6வது ஆண்டாக இந்த ஆண்டு தேர்வு நடந்து அதன் முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 11ஆம் வகுப்பில் மாணவர்கள் தோல்வி அடைந்தாலும் கூட அவர்கள் 12ஆம் வகுப்பில் தொடர்ந்து படிக்க முடியும். 11ஆம் வகுப்பில் அரியர் வைத்திருக்கக்கூடிய அந்த பாடத் தேர்வுகளை கூடுதலாக சேர்த்து எழுத வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பல்வேறு புள்ளி விவரங்களை எல்லாம் தேர்வுத்துறை அளித்திருக்கிறது. அதன்படி மாணவியர் பொறுத்தவரை 94.69 விழுக்காடு மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதாவது 4,04,143 மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இது முந்தைய ஆண்டில் தேர்ச்சி விழுக்காடு பார்க்கும்போது 94.36 இருந்திருக்கிறது. தற்போது 94.69 சற்று மாணவிகளுடைய தேர்ச்சி விழுக்காடு கூடுதலாக உயர்ந்திருக்கிறது. மாணவர்களுடைய தேர்ச்சி விழுக்காடு 87.26 இருக்கிறது. இது முந்தைய ஆண்டில் 86.99 இருந்திருக்கிறது. மாணவர்களுடைய தேர்ச்சி விழுக்காடும் ஒரு விழுக்காடு அளவிற்கு அதிகரித்திருக்கிறது. என்றாலும் கூட மாணவர்களை விட மாணவிகள் 7.43 விழுக்காடு கூடுதலாக தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இதே போன்று மேல்நிலை பள்ளிகளை பொறுத்தவரை 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்ற மேல்நிலை பள்ளிகள் எண்ணிக்கை 1964 உள்ளது. இதே போன்று அரசு பள்ளிகள் எத்தனை பள்ளிகள் சென்டம் வாங்கின என்ற விவரம் தரப்பட்டிருக்கிறது. அதன்படி 241 பள்ளிகள் 100 விழுக்காடு அளவிற்கு தேர்ச்சி பெற்றிருக்கின்றன. அதே போன்று மாநில அளவில் ஒட்டுமொத்தமாக தேர்ச்சி விழுக்காட்டில் எந்த முதல் 3 மாவட்டங்கள் என்ற விவரங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அதன்படி மாநிலத்திலேயே கோவை மாவட்டம் 96.02 விழுக்காடு அளவிற்கு முதல் இடத்தை பெற்றிருக்கிறது. 2வது இடத்தை ஈரோடு மாவட்டம் பெற்றிருக்கிறது. இந்த மாவட்டத்தில் தேர்வு எழுதிய மாணவர்களில் 95.56 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். 3ஆம் இடத்தை திருப்பூர் மாவட்டம் பிடித்திருக்கிறது. இந்த மாவட்டத்தினுடைய தேர்ச்சி விழுக்காடு என்பது 95.23 இருக்கிறது. அரசு பள்ளிகள் அளவில் முதல் 3 இடங்கள் எந்தெந்த மாவட்டங்கள் பிடித்திருக்கின்றன என்ற விவரங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அதன்படி இதிலும் ஈரோடு, அரியலூர், திருப்பூர் ஆகிய மாவட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஈரோடு மாவட்டம் 92.86 விழுக்காடு, அரியலூர் மாவட்டத்தில் 92.59 விழுக்காடு மற்றும் திருப்பூர் மாவட்டம் 92.06 விழுக்காடு அளவில் அரசு பள்ளிகள் அளவில் 3 இடங்களை இந்த தேர்ச்சி விழுக்காடு பெற்றிருப்பதாகவும் தேர்வுத்துறை தெரிவித்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அரசு பள்ளிகளுடைய தேர்ச்சி விழுக்காடு 85.75 என்ற அளவிலும், அரசு உதவி பெறும் பள்ளிகளுடைய தேர்ச்சி விழுக்காடு 92.36, தனியார் பள்ளிகளுடைய தேர்ச்சி விழுக்காடு அதிகபட்சமாக 98.09 விழுக்காடு இருக்கிறது. கோஎட் இருபாலர் பள்ளிகளுடைய தேர்ச்சி விழுக்காடு 91.61 என்றும், மாணவிகள் மட்டுமே படிக்கக்கூடிய பள்ளிகளுடைய தேர்ச்சி விழுக்காடு 94.46 இருக்கிறது. மாணவர்கள் மட்டுமே படிக்கக்கூடிய பள்ளிகளுடைய தேர்ச்சி விழுக்காடு 81.37 இருக்கிறது. இதே போன்று அந்த பாட வாரியாக பிரிவு வாரியான தேர்ச்சி விவரங்கள் தரப்பட்டிருக்கின்றன. சயின்ஸ் குரூப் மாணவர்களுடைய தேர்ச்சி சதவிகிதம் 94.31 இருக்கிறது. வணிகவியல் காமர்ஸ் குரூப் உடைய அந்த மாணவர்களுடைய தேர்ச்சி விழுக்காடு 86.93 உள்ளது. ஆர்ட்ஸ் குரூப் என்று சொல்லக்கூடிய கலைப்பிரிவு மாணவர்களுடைய தேர்ச்சி விழுக்காடு 72.89 என்றும், வொகேஷனல் குரூப் என்று சொல்லக்கூடிய அந்த தொழிற்கல்வி பாட பிரிவுகளுடைய தேர்ச்சி விழுக்காடு 78.72 இருக்கிறது. அதே போன்று முக்கிய பாடங்களில் மாணவர்கள் பெற்ற தேர்ச்சி விழுக்காடும் தரப்பட்டிருக்கிறது. இயற்பியலில் 97.23, வேதியியல் பாடத்தில் 96.20, உயிரியல் பாடத்தில் 98.25 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கணிதத்தில் அதிகபட்சமாக 97.21 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தாவரவியலில் 91.88 விழுக்காடு மாணவர்களும், விலங்கியல் பாடத்தில் 96.40 விழுக்காடு மாணவர்களும் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். வணிகவியல் பாடத்தில் 92.45 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள்.
இதுபோன்று மற்ற பாடங்களுக்கான விவரங்களும் தரப்பட்டிருக்கிறது. 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுடைய விவரங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அதன்படி தமிழில் 8 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள். இதுவே ஆங்கிலத்தில் 13ஆக இருக்கிறது. இயற்பியல் பாடத்தில் 696 மாணவர்கள் சென்டம் வாங்கியிருக்கிறார்கள். வேதியியல் பாடத்தில் 493 மாணவர்களும், உயிரியல் பாடத்தில் 171 மாணவர்களும் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள். கணித பாடத்தில் இது 779ஆக இருக்கிறது. தாவரவியல் பாடத்தில் மிக குறைவாக 2 மாணவர்கள் மட்டுமே 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள். விலங்கியல் பாடத்தில் 29 மாணவர்களும், கணினி அறிவியல் பாடத்தில் அதிகபட்சமாக 3432 மாணவர்களும் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள். வணிகவியல் பாடத்தில் இது 620ஆக இருக்கிறது. கணக்கு பதிவியல் பாடத்தில் 415 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள். எக்கனாமிக்ஸ் என்று சொல்லக்கூடிய பொருளியல் பாடத்தில் 741 மாணவர்களும், வணிக கணித பாடத்தில் 291 மாணவர்களும் 100க்கு 100 எடுத்திருக்கிறார்கள். ஏதேனும் ஒரு பாடத்தில் சென்டம் எடுத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை என்பது 8418ஆக இருப்பதாகவும் தேர்வுத்துறை தெரிவித்திருக்கிறது. அதே போன்று சிறைவாசிகள் தேர்வு எழுதியவர்கள் ஒட்டுமொத்தமாக 187 பேர் தேர்வை எழுதியதில் 170 பேர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். வெறும் 17 சிறைவாசிகள் மட்டுமே இந்த தேர்வில் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிகமான சிறைவாசிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இது போன்று பல்வேறு புள்ளி விவரங்களையும் தேர்வுத்துறை வெளியிட்டிருக்கிறது. மிக முக்கியமாக 71,000 மாணவர்கள் தோல்வி அடைந்திருந்தாலும் கூட எவ்வித தடையும் இல்லாமல் அவர்கள் 12ஆம் வகுப்பில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும். ஆனால் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அடுத்த ஆண்டு எழுதும் பொழுது 11ஆம் வகுப்பு தோல்வியடைந்த பாடங்களையும் சேர்த்து எழுத வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.